நான் யாருக்கு மாலை போட்டனோ நான் அவங்கிட்ட போய் உங்ககிட்ட மாலை இல்லை ஏண்டி எவங்கிட்ட மாலை போட்டியா அவங்ககிட்டயே அவர்கிட்ட பாரு ஓ கல்லா நாலு கணவரப்பா இல்ல நாலு புருஷரே அவர்கிட்டயே போய் படிச்சுக்கிறேன் இவன் ஆள் அப்ப எதுக்கு இவனை அடிச்சா இவன் மேல இருக்கிற சளி நம்மளே செத்த படத்தை அடிச்ச மாதிரி அடிச்சு ஆமா உன்னை அடிச்சா இறங்கு வச்சாச்சு கவுருக்கு இது எதெல்லாம் மரத்துல போய் எங்கேயோ சுருக்கு போட்டு காணாத போய் தூக்கு கிடையாது அந்த குழம்பு படிச்சது ஓடி போய் செத்துறேன் அதுதான் முடியலையோ விஷங்குது சொம்புறப்பா விஷம் சொம்புறப்ப ஆமா அந்த விஷத்தை குடிச்சு விட்டு சாவு இங்க போய் செத்துப்போ அப்படியே நீ சாவலியா இந்த மாதிரி கட்டிக்குது எடுத்து கழுத்தா அறுத்துக்க இல்ல எங்கேயும் அறுத்துன்னு செத்து போயிரு என் மூஞ்சிலே மலைக்காது அந்த மாதிரி ஒரு பலப்பாட்டு தேவையா அந்த நாட்டை கூட 10 பேர் கிட்ட போறானே 10 வாழ்றேன் நிக்காது போயிரு ஏய் உச்சிமே வாழ்றவன் நானு என் பேர் பாத்துங்க என் லைஃப் சொல்றான் போய் ட்ரிப் போட்டு சாகணுமா மருந்து குடி சாகணுமா எனக்கே நான் போனதுக்கு எங்க மாமன் பாரு பேர் வேற போவாங்க கல்யாணம் நேரம் ஆகி போயிடும் அன்புயர் திருவாளர் பாரத சிறந்த பன்னாடு வளையூரைச் சேர்ந்த ராஜ்குமார் அவர்கள் பணிபுரிந்திருக்கின்றார். ராஜ்குமார் தன்மையானது இஸ்ரேல் தெய்வமாக விளங்கும். அங்காள பரமேஸ்வருடைய அருணசினால் எந்த குறைவில்லாமல் சுபீட்சமான வாழ்வை வாழ வேண்டும் என்று அம்மனை வேண்டுகிறோம். இப்பொழுது உங்களுக்கு திருமணத்தை முடிக்க வேண்டும். செய்யலாம் இல்லையா? திருமணம் மூணு பேர் ஒன்னா பிறந்தவங்க வீட்டுல பெரிய பிள்ளைய வச்சு சின்ன பிள்ளைங்க கல்யாணம் பண்ணக்கூடாது. எங்க மீனா ஐயோ சந்தன வாசனை அடிக்குது. அப்ப அடிக்கலையா? உனக்கு போய் தாலி கட்டினா யாருன்னா உருப்படி ஆவாங்களா? ஏய் முன்ன பாரு நான் தரிப்பாரு அவர் தான் எனக்கு வீட்டுக்காரரு. நீ தொடாத கேரக உண்மை கரும்பு என்ன பிடிச்சிக்கோ. கருவாட நாத்து அடிக்குது, நீரு நாத்து அடிக்குது, பாரு சத்தியமா பாரு அப்படியே சூரிய சந்திர நாட்டு பாரு மாம்பு பூஜை எப்படி பாத்தீங்களா? பெரும்பாலும் வர உங்களை வாழ்த்துகிறேன்.
ஃபர்ஸ்ட் நைட் கிளம்பு. ஏய் இல்ல அங்கடா. ஏய் நீ அங்க பாரு பாக்குற. சரி அவ பண்ணி நீ போயிட்டு நீ என்ன பண்ணி யாரு உண்மையா இங்க போய் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். ஏய் நீங்க புறப்படுங்க. ஏய் இப்ப யாரா ஃபர்ஸ்ட் நைட் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் முதல் இரவு. ஐயோ ஏய் இல்ல அடி அப்பா ஏய் இரு ஃபர்ஸ்ட் நைட் போம்போது யாருக்கு முதல்ல என்ன உனக்கு லவடா ஃபர்ஸ்ட் நைட்? ஏய் எனக்கு தப்ப நான் தான் ஃபர்ஸ்ட் மால் போட்டது ஆடா ஏய் இது பாரு ஏய் இல்ல ஏய் அந்த காட்சி புள்ளா காத்தால மானா யார்கன வாங்கினுங்கடா. ஏய் ஃபர்ஸ்ட் நைட் எங்களுக்கு இல்ல அவ பண்ணல நீ பண்ணு ஆஹா நான் இல்ல அங்க பஸ் ஸ்டாண்ட்ல அந்த உள்ள பாத்ரூம் பக்கம் வரதுக்குலாம் படுத்துக்கிறோம் போ. உனக்கு அவளுக்கு தான் ஃபர்ஸ்ட் நைட். அந்த எகில் பூச்சி போயிட்டு ஏய் ஓடி அந்த சரி இருந்தாலும் மாலை போட்டவரை தான் பரபரக்குமா தாலி தரிக்கல மாலை போட்டவங்க பண்ணல நிறையா சரி இவர்கிட்ட இருந்தியா இவர் என்ன கட்டிக்கலாம் நம்ம என்னங்க அடி அப்பா தூரமா இல்ல பக்காமல் தைரியா நான் தான் அப்படி கேட்டுன்னு எது கோவத்தில் அதுக்கே வச்சுக்கிறது மனசுல ஏன் எட்டோட அந்த மாலை கல்யாணம் பண்ணுறதுக்கு யாருக்கு யார் மாலை சூடுவது? உனக்கு தான் பாரு நீ தான் கல்யாணம் உன் தம்பி கட்டிக்கல நீ என்ன கட்டிக்க திருமணமே வேண்டாம் என்று பிஸ்மி ஒன்று இருக்கின்றேன். கல்யாணம் வாழ்க்கையில் கிடையாது. வாழ்க்கையில் ஆமா நான் உன் தம்பியை பார்த்தேன் மாலை போட்டேன்னா உன்னை பார்த்து மாலை போட்டேன் நான் என் தம்பிகளுக்கெல்லாம் மாலை சூடினாய். 55 நாட்டு அரசர்கள் பெருமையாக வந்து அழகு சபையிலே அமர்ந்திருக்கும் போது ஆமா உயர்ந்த சிம்மாசனத்திலே சூரிய பிரகாசம் போல் அமர்ந்திருந்தது அமர்ந்திருந்தேன். உங்களை பார்த்த உடனே உங்கள் மீதுதான் நான் ஆசைப்பட்டேன். நீ பீஸ்பம் கொண்டு இருக்கிறார் என்று எனக்கு தெரியாது. அதனால் உன் கழுத்திலே மாலை போட வரும்போது உன் தம்பி ஆகப்பட்டவரை கழுத்து நீட்டி உன் தம்பி கழுத்திலேயே மாலை விழும்படி செய்து விட்டாய். ஆமா அதனாலே உன் தம்பி என்னை திருமணம் செய்யாவிட்டாலும் நீங்கள் என்னை பக்தர் திருமணம் செஞ்சுக்காங்க வாங்க அடியே அறிவுகிட்டவளை வாங்க போலாம். கல்யாணம் செய்ய முடியாது. ஏன் முடியாது? மரியாதைகளை விடு. நானும் வழிபட முடியாது. நீ கட்டிக்காங்க என்ன நான் உண்மையிலே தான் ஆசைப்பட்டேன். உன்னை நான் திருமணம் செய்து கொள்ளலாம். ஆமா உடனே எனக்கு கல்யாணம் பண்ணிக்காங்க நீங்க நம்ம நல்லா சந்தோஷமா நீரோடியா 100 வருஷம் நல்லா வாழலாம் போவாங்க. அடியே கெட்ட முண்டா அட்டை ஏற முடியாது. கிளவி மனை ஏற முடியாது. மரியாதையை விட விடு. அப்படின்னா கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்களா? செய்து கொள்ள முடியாது. நான் பிஸ்மர் அப்படியா? பேச கொண்டு இருக்கின்றேன். அதனால மனம் முடிக்க முடியாது. ஐயோ 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 தெய்வமே பின்புத்தி என்று சொல்லுவாரே கடவுளே, இந்த பெண் புத்தி எனக்கு பின்புத்தி ஆகிவிட்டதே. இந்த தென்னுக்கு அதிபதியை நம்பி நான் மோசமாகிவிட்டேன். அப்படி இருந்தாலும்
இங்க நாம் இருக்கக்கூடாது. நம்ம தாய் நாடா இருக்கபடியான காசி நகர் புறப்படலாம். காசி நகரத்துக்கு சென்று தந்தையாரிடத்தில் சொன்னால் தந்தையார் நம்மளை மாலையிட்ட மன்னருக்கே நம்மளை கொண்டு வந்து சேர்த்து வைக்குவார். அதனால காசி நாடு அப்படி இருந்தாலும் நம்ம நாடா இருக்கும்படியான காசி நாடு தேடி வந்து விட்டேன். நம்ம பிறந்த நாடு காசி நாடு தானே. அதனால் தந்தையாரிடத்திலே இது சொன்னது உண்டானால் ஏதாவது ஒரு ஆலோசனை சொல்லுவார் இல்லையா? அப்பா 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 மோசம் போய் வந்து நிற்கிறேன் அப்பா. என் தங்கை மாறா இருக்கும்படியான அம்பிகை அப்பா அழகு எங்கிட்டு கேட்கிறப்ப பெருமையாக அழகர் போட்டிலே தேர்ந்தெடுத்த மன்னவரை மாலையிட்டு வேலையேறி பெருமையாக போகக்கூடிய நேரத்தில் போகும்போது என் தாய்மாமனா இருக்கும்படியானவர் என் அக்கா பெற்றாரின் செல்வங்களே தாய்மாமனுக்கு திருமணம் செய்யாமல் நீங்கள் தேறி போகிறாய் அத்திபுரம் என்று என்னை ஆசை காட்டி மோசம் செய்தார். என் தாய்மாமன் வார்த்தை கேட்டு அந்த மேல அந்த ரதத்தில் இருந்து கீழே இறங்கிட்டப்ப அப்படி ரதத்தை விட்டு இறங்கிய போதும் தாய்மாமனை தேடி சென்றேன். தாய்மாமனை தேடி சென்ற போது எப்போது என்னை மனம் முடிக்கவில்லையோ என்னை திருமணம் செய்யவில்லையோ நீ யாரிடத்தில் வாழக்கூடாது அப்படி என்று என்னை அடி என்று அடித்து அங்கிருந்து என்னை பிடித்து தள்ளினாரப்ப அங்கிருந்து அத்திநகர் போக வேண்டும் என்று அத்திநகருக்கு சென்றவுடனே அந்த அத்திநகர் மன்னனா இருக்கும்படியானவர் அங்கே என்னை சேர்த்தலப்ப அங்கே என்னை மதிக்கவில்லை. அதனாலப்பா அந்த அத்திநகரிலிருந்து துக்கப்பட்டு துயரப்பட்டு வேதனைப்பட்டு நம்ம எங்கேயும் இருக்கக்கூடாது. நம் தாய் வீடியே போய்விடலாம் வந்து தாய் வீடே நம்ம தேடி வந்துட்டப்ப ஒரு வார்த்தை கேட்டு தாய் மாமன் ஒரு வார்த்தை கேட்டு நான் தவித்து இப்ப புலம்புறேன்ப்ப என் தாய் மாமன் அடையே நான் நம்பி மோசம் போயிட்டப்ப எனக்கு வாழ வழி தெரியவில்லை. எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லப்ப
தவறு செய்து விட்டாய். என்றைக்கு மாலை போட்டாயோ அதே இடத்தான் போக வேண்டும். குழந்தை வீட்டை விட்டு புகுந்த இடத்துக்கு போக வேண்டும். ஒரு பெண்ணாய் பிறந்தால் பிறந்த வீடு சதமில்லை. புகுந்த வீட்டுல தான் வாழ்ந்திருக்கணும். தவறு செய்துட்டேன். இப்படி கணவர் வீட்டில் வாழாமல் வாழா வீட்டிலே வந்து நிற்கிறேன்னு கேட்கிறேன். அப்படியே அதனாலப்பா நான் என்ன செய்வது எனக்கு ஆறுதல் சொல்லுங்கப்ப. ஏனென்றால் பீஷ்மாச்சாரியார் ஆமா அவர் குருவாகி இருக்கிறார். யாரு? பரசுராமன் இருக்கிறார். ஆமா பரசுராமன் அவருக்கு குருவு. ஆமா அப்படி இருக்க போது எப்படியாவது அவர் சொன்னால் அவர் மாணாக்கன் கேட்பார். அப்படியா? அதனால பரசுராமன் போய் ஏதாவது கேட்டு ஒரு சம்மதம். அப்படியா? பரசுராமனத்திலே தேடி போகலாமா? அப்படியா? புறப்படுங்கப்பா. எப்படி என்றால் இந்த நாடகம் சற்று நாள் இருக்கிறது. இருந்தாலும் இன்று இரவு சனிக்கிழமை இரவு இதே அலங்கார மேடை நடத்தக்கூடிய நாடகம் பாண்டவர் பிறப்பு பாண்டவன் இறப்பு என்று சொல்லக்கூடிய பாண்டவர் பிறப்பு என்று சொல்லக்கூடிய நாடகத்தை நடத்த போகிறோம். அனைவரும் அதை திருவிழா வந்து கண்டுகளிக்கலாம். சனிக்கிழமை இரவு நடத்தக்கூடிய நாடகம் பாண்டவர் பிறப்பு பாண்டவன் இறப்பு என்று சொல்லக்கூடிய நாடகத்தை நடத்த போகிறோம். அனைவரும் வந்து கண்டுகளிக்கிறோம்.
நான் யாரு என்னை ஈண்டெடுத்து தாய் தந்தை யார் விளக்கம் தெரியும் உனக்கு சொல்லுங்கள் சுவாமி. சொல்லுகின்றேன் பாருங்க அப்படி இருந்தாலும் பாரார் என்றால் இந்த உலகம், பார் என்றால் உலகம். இந்த பாரா புகழமற்ற என்னோட பேரோ பரசுராமர். நான் யாருக்கு என்ன கத்துக் கொடுத்திருக்கேன்? என்னை ஈண்டெடுத்த தாய் தந்தை அன்ற நாளிலே என் தாயோட ரேணுகா பரமேஸ்வரிக்கும் தந்தையான ஜமதகனி மகாமுனிவருக்கும் நாங்கள் பிறந்து 5 பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள். அப்படி 5 ஆண் பிள்ளைகள் பிறந்து நான் 4 பேருக்கு இளைவனாக பரசுராமரை பிறந்தேன். அப்படி பரசுராமரை பிறந்து வாழ்ந்து வரும்போது ஒரு நாள் என்னானது, என் தந்தை சிவபெருமனை கோரி எப்போதும் தவம் செய்வது வழக்கம். அப்படி தவம் செய்யும் போது என் தாயார் ரேணுகா பரமேஸ்வரி எங்க செல்வார்? ஆற்றங்கரை சென்று மணல பாண்டமாக்கி ஆதிசாஸ்திர சிம்பாடாக்கி ஜலம் என்று சொல்லக்கூடிய தண்ணீர் கொண்டு வந்து என் தந்தையிடம் கொடுத்தால் என் தந்தை சிவபெருமானுக்கு பூஜை செய்வது வழக்கம். அப்படி இருக்கும் போது என்ன ஆனது? இதற்காக என் தாயாரை கொண்டு சொல்றவா அப்படி இருக்கும்போது அங்கே தாயானவள் சென்று ஆற்றங்களே மணல பாண்டமாக்கி ஆதிதாசனை சிம்பாடாக்கு நேரத்தில் ஆகாய கந்திரமாகப்பட்டவன் வேலை என்ன செய்தாரா? ரதம் ஓட்டி சென்றாரா? அப்படி செல்லும் போது என் தாயார் ரேணுகா பரமேஸ்வரி அந்த தண்ணியிலே ஆகாய கந்திரன் நிகழ்வை பார்த்து விட்டாரா? அப்படி பார்த்த உடனே என் தாய் விளத்தலாம் இப்பேரு அந்த ஆண்மகன் இந்த உலகத்தில் இருக்கிறதா என்று சொல்லி என் தாய் நினைத்த உடனே அங்கேயே சோழம் போயிருக்கலாம். என் தாய் ஆற்றல சோழம் போயிருக்கோம். அது என் தந்தையோட ஜமதகனி மகாமுனிவர் நேரத்தில் அறிந்து என் அண்ணன்மார்கள் 4 பேர் அழைத்து உன் தாய் ஆற்றங்களை தோறம் போய்விட்டார். அங்க சென்று உன் தாய் சிரத்தை கொன்று வா என்று சொல்லும் போது 4 பேர் மறுக்க என் தந்தையார் 4 பேரை காலகத்திலே விலங்காக ஜெயித்தார். அப்படி ஜெயித்த உடனே 5வதாக என்னை அழைத்து அண்ணே பரசுராமா உன் தாய் ஆற்றங்களை சோரம் போயிருக்கின்றார், உன் தாய் சிரத்தை கொன்று வா என்று சொன்னார். அப்ப சொல்லும் போது நான் என்ன செய்தேன்? தந்தை சொல்லுக்கு மறுவார்த்தை கிடையாது என்று சொல்லி திடீரென்று எழுந்த உடனே அப்போது என் தந்தையார் சொன்னார், ஜமதகனி கன்யா பரசுராமா உன் தாயை கொல்ல வேண்டுமா? உன் கையில ஆயுதம் கிடையாது, அதனால பரிசு சொல்லக்கூடிய கோலாலை உன் கையில் தருகின்றேன், இதை எடுத்து செல்ல என்று சொன்ன உடனே அங்கிருந்து என் தந்தையிடத்தை விடப்பட்டு நான் எங்க சென்றேன்? ஆற்றங்கரைக்கு. அங்க ஆற்றங்களிலே அழுது கொண்டு குழந்து கொண்டு இருந்தார். அதை அறிந்து ஏழ்றான் அம்மா அந்த
மணலானது ஏய். பாண்டமாகவில்லை. ஓஹோ. ஆதிசேஷன் செம்பாடு வரவில்லை. ஆமா. அதனால ஓ. கணவருக்கு ஜலகோடவை கொடுக்க முடியாது என்று சொல்லி ஓஹோ. என் தாய் ஆமா. மவுடி விரத்தோடு அறிந்திருந்தார். ஓ. அதை அறிந்து ஏய். நான் சென்று ஆஹா. அம்மா ஆமா. இங்க இருக்கின்றாயே ஓ. 5 பிள்ளை பெற்ற ஆஹா. ஒரு பெண்ணானவள் ஆமா. அபிஷேரி போனா ஓ. அவளுக்கு என்னமா தண்டனை என்று கேட்டேன். கேட்டாய். என் தாயை கேட்டவுடனே ஓஹோ. என் அம்மா சொன்னா ஆமா. கன்யா பரசுராமா பரசுராமா. அப்படி ஒரு பெண்ணானவள் ஏய். கணவனை திருமணம் இணைந்து ஆமா. 5 பிள்ளைகளை பெற்று ஓ. அவன் அபிஷேரி போயிருந்தால் ஆஹா. இந்த உலகத்துக்கு ஆமா. அறிய முடியாத தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சொன்னா ஓ. அப்போ தெரிஞ்சு சொன்னேன் ஆஹா. அம்மா ஏய். அந்த 5 பிள்ளை பெற்ற அவசரி போன ஓ. நீதான் ஓஹோ. என் தாய் தான் ஆமா. அப்படின்னு சொல்ல உடனே உடனே. மகனே ஆஹா. ஏண்டா ஏய். என்ன எப்படி ஏ செய்வான்னு கேட்கும் போது ஆஹா. கோபித்து எழுந்து ஆமா. பரிசுடைய குரலை எடுத்து ஓ. முடிக்கிறேன். ஆஹா. என் தாய் ஆ. என்னை கண்டு ஆமா. மகன் வெட்டி விடுவான் என்று பயந்து ஆஹா. ஓடினார். ஆமா. அங்க ஓடும் போது சேரி என்று பெண்ணானவள் ஆஹா. என் தாயிடம் ஏய். பக்கமா இருந்து தடுத்தார். ஆமா. முதல் சேரி பெண் சிரத்தை வெட்டினார். பிறகு ஏய். என் தாய் சிரமை வெட்டி ஆமா. இருவர் சிரமை வெட்டி விட்டு ஆஹா. மீண்டும் என் தந்தையோட ஏய். நவதாரி மகாபுரத்தில் வந்து ஆமா. தந்தையே ஓ. என் தாய் சிரத்தை நான் கொண்டு விட்டு ஆஹா. என்று சொல்லும் போது ஆமா. மகனே பரசுராமா பரசுராமா. உன்னை